அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு குரூப் 4 கவுன்சிலிங் நடக்க போகுது. எல்லாருமே ரொம்ப பரபரணும். ரொம்ப ஒரு ஒரு விதமான ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா வாழ்க்கையில் முதல் முறையாக நம்ம ஒரு அரசு பணிக்கு போக போகிறோம். அந்த டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸை மிதிக்க போகிறோம். அரசு பணினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்கும் உங்கள் வாழ்க்கையோட மீதி இரண்டாவது பிற்பகுதி முழுவதும் கழிய போகிற இந்த அரசு பணி அப்படிங்கிற ஒரு பெரிய இலக்குக்குள் நாளைக்கு நுழைகிற தினம். அதனால் அதுக்கு எல்லாத்துக்குமே முழுக்க தயாராக இருப்பீங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறோம் எல்லாமே முடிவு பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள். நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த கவுன்சிலிங்கில் கலந்தாய்வில் எந்த துறையை எடுக்கணும், அந்த துறையை எடுக்கிறப்ப என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும், அது இல்லாமல் நிறைய விஷயங்கள், நிறைய சந்தேகங்கள் நிறைய இருந்துச்சு. அதில் நிறைய இடத்துல செக்யூரிட்டி போஸ்ட்னு இருக்குது, நான் செக்யூரிட்டி போஸ்ட்னு இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் சாய்ஸ் வச்சு எடுக்கணுமா, ஸ்டேட் சாய்ஸ் வச்சு எடுக்கணுமா, டெக்னிக்கல் போஸ்டா, நான் டெக்னிக்கல் போஸ்டா, இப்படி பல்வேறு சந்தேகங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நேற்று நான் ஒரு விஷயம், இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும், இந்த கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன, அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நடக்கும் அப்படிங்கிறது ஒரு லைவ் மாதிரி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பயன்பட்டு இருக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங் நான் வந்து இந்த விஷயத்தை, இந்த கவுன்சிலிங் போகிறப்ப என்னென்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும், அந்த எதெல்லாம் கவனத்தில் வச்சு நீங்கள் ஒரு போஸ்டிங் எடுத்தீங்கன்னா உங்கள் செலெக்ஷன் தப்பாகாது, மிகச்சரியான ஜாபை செலக்ட் பண்ணுறதுக்கு எப்படி அப்படிங்கிற விஷயத்தை நான் இன்னைக்கு சாயந்தரம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். மன்னிக்கணும், கொஞ்சம் நேரமாயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நாளை காலையில் தானே அப்படிங்கிறப்ப அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல், ஏ டு Z நாளைக்கு போஸ்ட் செலெக்ஷன் சம்பந்தமாக இருக்கிற உங்கள் அத்தனை சந்தேகங்களையும் இதில் நான் தீர்த்துறேன். ஸோ நிச்சயமாக நாளைக்கு நீங்கள் எடுக்க போகிற போஸ்ட் நல்ல போஸ்ட்டாக, உங்களுக்கு மனதுக்கு நிறைவான ஒரு போஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கு நிச்சயமாக இது உதவும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது. ஸோ நான் என்னென்ன விஷயங்கள் நம்ம உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற எல்லா சந்தேகங்களும், யாராவது உங்களுக்கு இதில் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், இல்லை மொத்தமும் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம், நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். என்னென்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த குரூப் 4 அப்படிங்கிற வேலை என்ன, அதனுடைய பணி இயல்பு என்ன, அதனோட ஒர்க் நேச்சர் என்ன, ரெண்டாவது இந்த குரூப் 4 பணிக்கான சேலரி என்ன, அதனோட ஆஃபீஸ் டைம் என்ன, மூணாவது இந்த குரூப் 4க்கான அந்த போஸ்டிங் கிளாசிஃபிகேஷன்ல நிறைய இடத்துல செக்யூரிட்டி போஸ்ட், நான் செக்யூரிட்டி போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ செக்யூரிட்டி போஸ்ட் அப்படின்னா என்ன, நான் செக்யூரிட்டி போஸ்ட்னா என்ன, டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட்னா என்ன வெர்சஸ் ஸ்டேட் போஸ்ட் அப்படின்னா என்ன, அதே மாதிரி டெக்னிக்கல் போஸ்ட், நான் டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன, யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட், யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கிற அந்த யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள சில போஸ்ட் இருக்கு, அந்த போஸ்ட்ல நிறைய சந்தேகங்கள் இருக்கு, அதன் எல்லாமே என்ன. அப்ப இதெல்லா குழப்பங்களும் முடிந்ததற்கு பிறகு எந்த அடிப்படையில் நாளைக்கு நீங்க உங்களுடைய பணி தேர்வு, உங்களுடைய ஜாப் செலெக்ஷன் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கணும், அண்ட் ஆஃப்டர் கவுன்சிலிங், நீங்க கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த இது இது எப்படி எடுத்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் நமக்கு இந்த 2-3 நாட்களாக நமக்கு வந்துட்டு இருக்கிற இந்த சந்தேகங்களை எல்லாத்தையும் தொகுத்தா எல்லா சந்தேகங்களும் இதுக்குள்ளதான் அடைஞ்சிருக்கு. ஒருத்தங்களுக்கு செக்யூரிட்டி போஸ்ட்னா தெரியல, ஒருத்தங்களுக்கு டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் என்னன்னு தெரியல, ஒருத்தங்களுக்கு என்ன பேஸ்ல செலக்ட் பண்ணுங்கிறது தெரியல. ஸோ இது வரைக்கும் அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையும் தொகுத்து எடுத்து பார்த்தா இந்த சந்தேகங்களுக்குள்ளதான் அமையுது. அதனால ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆர்டர்ல உங்களுக்கு சில விஷயங்களை சொல்றேன். டெஃபினட்டா நாளைக்கு உங்களை போஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். த ஃபர்ஸ்ட் ஒன், குரூப் 4 அப்படிங்கிறது என்ன, அதனோட ஒர்க் நேச்சர் என்ன அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. எல்லா அரசு அலுவலகங்களிலும் இப்போ டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது இந்த அரசு அலுவலகங்கள் சிறப்பாக செயல்படுறதுக்கு தேவையான அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸை செலக்ட் பண்ணி தகுதியான ஆட்களை பல்வேறு அரசு துறைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு துறை டிஎன்பிஎஸ்சி. அப்ப அந்த பல்வேறு அரசு துறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல மேல இருந்து கீழே வரைக்கும் நிறைய பணியாளர்கள், எல்லாருமே அரசு பணியாளர்கள் தான். அவர் அதிகாரியா இருப்பாரு, அதற்கு கீழ்நிலை, அதற்கு கீழ்நிலை, அதற்கு கீழ்நிலை அப்படின்னு சொல்லி ஒரு ஹைரார்கி இங்க நமக்கு வந்து எல்லா அரசு துறைகள்லையுமே இருக்கும். அப்படி பாக்குறப்ப குரூப் 4 அப்படிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய பேஸ்மெண்ட் மாதிரி, அடிப்படை அப்படிங்கிறது அதுதான். அப்ப இங்க இருந்து தான் டிபார்ட்மெண்ட்ல போஸ்டே இருக்கு, அதுக்கு முன்னாடி வேற போஸ்ட் இல்லை அப்படின்னா இல்ல. ஒரு துறையிலையுமே ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கும், ஓஏ. அதுக்கடுத்து ரெக்கார்டு கிளர்க் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கும், ஆர்சி. ஸோ அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய போஸ்ட் அப்படிங்கிறது குரூப் 4ல வரக்கூடிய போஸ்ட். அது பேரு இளநிலை உதவியாளர் அப்படின்னு சொல்லுவோம், ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட். ஸோ இந்த அடிப்படையில் குரூப் 4 அப்படிங்கிறது ஓஏ அண்ட் ஆர்சி, அதனுடைய பணி, அவங்க வந்து ஃபைல்ஸ் பார்க்க போறது இல்லை. அப்போ ஃபைல்ஸ் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு பணியாளர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பணியாளர் வரிசை எங்கிருந்து தொடங்குதுன்னா குரூப் 4ல இருந்து தான் தொடங்கும். குரூப் 4, அதுக்கடுத்து குரூப் 2A, அடுத்தது குரூப் 2, அடுத்தது குரூப் 1, அப்புறம் டைரக்ட் ஐஏஎஸ் அப்படிங்கிற இதுதான் இந்த போஸ்ட். இந்த ஆர்டர்ல தான் நமக்கு எல்லா துறைகளுமே ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த குரூப் 4 உடைய ஒர்க் நேச்சர் என்ன அப்படின்னா, குரூப் 4ல நீங்க ஒரு இளநிலை உதவியாளராக ஒரு அலுவலகத்தில் நீங்க பணியமர்த்தப்படுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்குன்னு சில பொறுப்புகள் கொடுப்பாங்க. நீங்க கோப்புகளை கையாளுவீங்க, ஃபைல்ஸ் ஹேண்டில் பண்ணுவீங்க, உங்களுக்கு அந்த ஆஃபீஸில் இருக்கிற எந்த பொறுப்பை வேணாலும் கொடுக்கலாம். ஸோ முதல்ல நீங்க வேலைக்கு போனோடனே ரொம்ப கஷ்டமான அந்த ஆஃபீஸில் ரொம்ப லீனியண்டா இருக்கிற ஒரு சப்ஜெக்டும் இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு சப்ஜெக்டும் இருக்கும்.
அப்படி குரூப் ஃபோர்ல பாஸ் பண்ணி நீங்க கவுன்சிலிங் பாஸ் பண்ணிட்டு நீங்க எடுக்கக்கூடிய துறையில நீங்க நாளைக்கு வேலைக்கு போய் ஜாயின் பண்றப்ப எடுத்தோடனே ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த அலுவலகத்துல எந்த பணி கொஞ்சம் எளிமையா இருக்குமோ, எது உங்களால ஆரம்பத்துல கத்துக்க முடியுமோ அந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு சீட் இன்சார்ஜ்னு கொடுப்பீங்க. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இருக்கையில என்னென்ன கோப்புகள்லாம் பராமரிக்கப்படுதோ, என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் அந்த சீட்ல உங்களுக்கு அலாட் பண்ற சீட்ல இருக்கோ அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபைல் ஆக்ஷன் எடுப்பீங்க. நீங்க ஒரு சூப்பரண்டன்ட் லெவல்ல இருக்கிற குரூப் 2 ஆஃபீஸர் கிட்ட கொடுப்பீங்க. அவரோட சைன் வாங்கிட்டு குரூப் 1 ஆஃபீஸர்கிட்ட சைனுக்கு போகும். ஸோ ஒவ்வொரு துறையும் இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும். அப்ப குரூப் 4 அப்படிங்கிறது இளநிலை உதவியாளர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட். இன்னொன்னு அதே குரூப் 4 பதிலா ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு பதிலா இருக்கிற இன்னொரு போஸ்ட் வந்து டைபிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைபிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். டைபிஸ்ட் அப்படிங்கிறவங்களுக்கு குரூப் 4க்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கும் டைபிஸ்ட்டுக்கு இருக்கிற மிக முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு சீட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு சில கோப்புகள் கொடுத்து அந்த கோப்புகளை நீங்க தான் பராமரிக்கணும், அது சம்பந்தமான நடவடிக்கைகளை நீங்க தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். பட் டைபிஸ்ட்டுக்கு அது இருக்காது. எல்லா அந்த ஆஃபீஸில் இருக்கிற 10 சீட் இருக்குன்னா அந்த 10 சீட்ல இருக்கிறவங்களும் கொண்டுட்டு வந்து கொடுக்குற கோப்புகளை நீங்க டைப் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் டைபிஸ்டோட வேலை. ஸோ இந்த டைபிஸ்ட் அப்படிங்கிறவங்களுக்கு சீட் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு சீட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அண்ட் தென் இதில் இந்த குரூப் 4 சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாப்புலரான போஸ்ட் அப்படிங்கிறது விஏஓ. விஏஓங்கிறது கிராம நிர்வாக அலுவலர். ஒரு கிராமத்துடைய முதல் மற்றும் முதன்மை அதிகாரி அப்படின்னு சொல்லக்கூடியது கிராம நிர்வாக அலுவலர் தான். ஒரு இண்டிபெண்டன்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது நீங்க அந்த ஆஃபீஸ்க்குள்ள இருக்கிற 10 பேர்ல நீங்களும் ஒரு ஆளா இருப்பீங்க. அதுலயும் அடிப்படை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலராக இருப்பீங்க. இதே சமயத்தில் நீங்க ஒரு கிராம நிர்வாக அலுவலராக விஓவா ஒரு கிராமத்தில் இருக்கீங்க பட்சத்தில் நீங்க தான் அந்த கிராமத்துடைய ஆளின் நாள் அழகுராஜாவா இருப்பீங்க. அதுதான் விஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஓகே, இதுதான் குரூப் 4ஓட ஒர்க் நேச்சர். அப்போ நமக்கு இருக்கிறது ஒன்று விஏஓ அல்லது ஜூனியர் அசிஸ்டன்ட் அல்லது டைபிஸ்ட் ஆர் ஸ்டெனோ டைபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெனோ டைபிஸ்ட் அப்படின்னா சுருக்கெழுத்தர். வேக வேகமாக எழுதுவீங்க. அவங்க எழுதுறது அவங்களுக்கு மட்டும் தான் புரியும், வேற யாருக்கும் புரியாது. ஏன்னா அது பேர் தான் சுருக்கெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுதான் குரூப் 4. அப்போ இந்த வேலை தான் நாம நாளைக்கு எடுக்க போறோம். நாம நாளைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், அது நீங்க எந்த துறை எடுத்தாலும் இதுதான் அதனுடைய ஒர்க் நேச்சர் அப்படிங்கிறது உங்க மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. நீங்க அந்த ஆஃபீஸை கட்டுப்படுத்த போறதில்ல. நீங்கள் பெரிய புரட்சி எல்லாம் அங்கே போய் உடனே பண்ணிட முடியாது. ஸோ அதனால பெரிய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது வேண்டாம். இதுதான் இதுதான் இந்த பணியை தான் நம்ம நாளைக்கு செலக்ட் பண்ண போறோம். இது எந்த துறையில போனாலும் இந்த வேலையை தான் செய்ய போறோம் அப்படிங்கிற புரிதல் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுதான் இந்த குரூப் 4. ரெண்டாவது, சரி நாளைக்கு வேலைக்கு எடுக்கிறோம் சார், இந்த வேலையோட சம்பளம் எவ்வளோ, இதுக்கான ஆஃபீஸ் டைம் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? ஏன்னா இது எல்லா விஷயங்களையும் தெளிவாயிட்டா நாளைக்கு நீங்க போஸ்ட் செலக்ட் பண்றப்ப எந்த சஞ்சலமும் இல்லாம, எந்த சலனமும் இல்லாமல், தவறு எதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஆப்டான ஒரு துறையை உங்களால செலக்ட் பண்ண முடியும். அதனால அடிப்படையிலிருந்து எல்லா விஷயங்களையுமே சொல்றேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சேலரி அப்படின்னு சொல்லக்கூடியது குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 விதமான பே லெவல் வந்து இப்ப இருக்கிற நோட்டிபிகேஷன்ல இருக்கு. ஒன்னு பே லெவல் 8, இன்னொன்னு பே லெவல் 10, இன்னொன்னு பே லெவல் 16. இப்ப ரீசெண்டா ஆட் பண்ண அந்த அடெண்டம்ல பே லெவல் 16 அப்படிங்கிற போஸ்ட் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அது வந்து ஸ்வீட் சர்ப்ரைஸா இல்ல ஷாக்கிங் சர்ப்ரைஸ்னு சொல்ல முடியாது, அப்படி ஒரு சர்ப்ரைஸ் அதில் கொடுத்துருந்தாங்க குரூப் 4ல. ஸோ லெவல் 8 அப்படிங்கிறது வந்து அடிப்படை ஊதியம் 19,500 ரூபா. அதே மாதிரி லெவல் 10 அப்படிங்கிறதுக்கு அடிப்படை ஊதியம் 20,500 ரூபா, 20,600 ரூபா. அதே மாதிரி லெவல் 16 அப்படிங்கிறதுக்கு அடிப்படை ஊதியம் 36,400 ரூபா. அது வந்து பேசிக் பே அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அடிப்படை ஊதியம். இப்போ இதில் எப்படி உங்களுக்கு சம்பளம் கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பேசிக் பேயோட டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு ஒன்று போடுவாங்க, டிஏ அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து அது பேர் பஞ்சப்படி அல்லது அகவிலைப்படி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டிஏ அப்படிங்கிறது இப்போ இருக்கிறது 58%. அப்போ உங்கள் சம்பளம் பேசிக் பே ப்ளஸ் டிஏ ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ ப்ளஸ் சிசிஏ ப்ளஸ் எம்ஏ. ஹெச்ஆர்ஏனா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், சிசிஏ அப்படின்னா சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ், அண்ட் எம்ஏ அப்படின்னா மெடிக்கல் அலவன்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு சேலரி போடுவாங்க. அப்புறம் அதிலிருந்து பேசிக் அண்ட் டிஏலிருந்து ஒரு 10% வந்து உங்களுக்கு சிபிஎஸ்னு ஒன்று பிடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னமோ பெரிய பயங்கரமான விஷயங்கள் மாதிரி என்னென்னமோ சொல்றாருங்கிற மாதிரி இருக்குதுல, ஒன்றுமே இல்லை. இப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்கள் சம்பளம். அப்போ அடிப்படை ஊதியம் அப்படிங்கிறது லெவல் 8 லெவல் 10 இது ரெண்டுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. லெவல் 8க்கு பேசிக் பே 19,500, லெவல் 10க்கு 20,600. ஸோ ஒரு ஜூனியர் அசிஸ்டண்டா நீங்க வேலைக்கு சேர்றப்போ முதல் மாத சம்பளம் அப்படிங்கிறது 28,500 ரூபாயில இருந்து 30,000க்கு உள்ள. நீங்க எந்த ஊருக்கு நீங்க போஸ்டிங்ல போறீங்களோ, சென்னை அப்படின்னா அங்க ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அதிகம், நீலகிரிஸ் அப்படின்னா அங்க ரெண்ட் அலவன்ஸ் வந்து ஹில் அலவன்ஸ் எல்லாமே அதிகம். ஸோ எந்த ஊர்ல நீங்க போஸ்டிங் போடுறாங்களோ அதை பொறுத்து ஒரு 1,000 500 முன்ன பின்ன இருக்கும். ஸோ சுமாரா எல்லோருடைய முதல் மாத
மாத சம்பளம் அப்படிங்கிறது ஒரு 28,500 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய்க்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ நான் முன்ன ஒன்று சொன்னேன், இப்போ இருந்த இந்த அடண்டம்ல ஒரு புது போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அந்த போஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப பர்சனல் அசிஸ்டன்ட், டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் ஆட் பண்ணி, அது அந்த போஸ்ட்டுக்கான பே லெவல் என்னன்னு பார்த்தா பே லெவல் 16. பே லெவல் 16 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட குரூப் டூக்கான போஸ்ட். ஸோ அதனோட அடிப்படை ஊதியமே 36,400 ரூபா. அப்ப இந்த போஸ்டுடைய இன் ஹேண்ட், இந்த போஸ்ட் எடுக்கிறவங்களுக்கு கையில கடைசியா நமக்கு முதல் மாத சம்பளத்தை எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 60,000 ரூபா. அப்படியே குரூப் 4ல ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு எடுக்கக்கூடிய போஸ்ட்ல என்ன சம்பளமோ அதனுடைய டபுள் த சேலரி கிடைக்கக்கூடிய ஒரு போஸ்ட் வந்து இந்த போஸ்ட். ஒரு குரூப் 2 லெவல்ல வைக்க வேண்டிய ஒரு போஸ்ட் எதுக்கு குரூப் 4ல கொண்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் லெவல் 16 போஸ்ட்ல மொத்தம் 13 போஸ்ட் வந்திருக்கு. போஸ்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 13 போஸ்ட். யாருக்காவது நீங்க எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா, வாய்ப்பு இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களோட சம்பளம் தான் உங்களுக்கு ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்க்குற இடத்துல இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பட் இது கண்டிப்பா என்னன்னா, உங்களுக்கு அதுல டைப்பிங் முடிச்சிருக்கணும் அண்ட் ஸ்டெனோ முடிச்சிருக்கணும். ஸ்டெனோ டைப்பிங் அண்ட் டைப்பிங் ரெண்டுமே முடிச்சிருக்கணும். ஸோ சில சிறப்பு தகுதிகளுடன் கூடிய ஒரு போஸ்ட், பர்சனல் அசிஸ்டன்ட் இன் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் சேலரி. ஸோ ஆவரேஜா நமக்கு குரூப் 4ல இருக்க சேலரி அப்படிங்கிறது ஒரு 30,000 ரூபா. இந்த லெவல் 16ன்னு புதுசா சேர்த்து இருக்கிற இந்த ஒரு போஸ்டுடைய சம்பளம் ஆவரேஜா 60,000 ரூபா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் ஆஃபீஸ் டைம் அப்படிங்கிறது எல்லா ஆஃபீஸோட டைமுமே, அரசு அலுவலகங்களுடைய டைம் அப்படிங்கிறது காலையில 10 மணியிலிருந்து சாயந்தரம் 5:50. ஸோ 10 o'clock டு 5:45 வரைக்கும் இருக்கிறதா நம்ம ஆஃபீஸ் டைம். எந்த ஆஃபீஸ்லையுமே ஆஃபீஸ் டைமுக்குள்ள கரெக்டாக 5:45 பை எடுத்துட்டுலாம் போயிட முடியாது. அது உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இருக்கையின் அந்த சீட்டோட கெப்பாசிட்டியை பொறுத்தது. அது நிறைய நீங்க அது உள்ள போனதுக்கு அப்புறம் புரியும். குறைந்தபட்சம் 6-6:30 மணிக்கு ஆஃபீஸ் டைம் அப்படிங்கிறது 5:45 தான். ஆனால் அது குறைந்தது ஒரு 6-6:30 அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும். ஏன்னா அது ப்ராக்டிக்கலாக அது அப்படிதான் இருக்கும். இதுதான் சேலரி அண்ட் ஆஃபீஸ் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, அப்போ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன்ல நாளைக்கு நீங்க போஸ்ட் எடுக்கிறப்ப எந்தெந்த போஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. நிறைய போஸ்ட்ல ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கும், ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கும். சார் இந்த செக்யூரிட்டி போஸ்ட்னா என்ன, நான் செக்யூரிட்டி போஸ்ட்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பம். அப்ப இதனோட அடிப்படை ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க குரூப் 4ல நீங்க வந்து முதல் முறையா ஒரு காமன் மேனா இருந்து கவர்மெண்ட் சர்வீஸ்க்குள்ள உள்ள போறீங்க. அப்ப அந்த அங்க இருக்கிற சீட், அதுல இருக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே நீங்க பழகி இருக்கணும். அப்படி பழகிறப்ப சில துறைகளுக்கு வந்து எந்த விதமான சிறப்பு பயிற்சி எல்லாம் தேவையில்லை. இயல்பா நீங்க பாஸ் பண்ணீங்க, செலக்ட் ஆனீங்க, ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறீங்க, ஏதோ ஒரு ஆஃபீஸ்ல உங்களை செலக்ட் பண்ணி போஸ்ட் பண்றாங்க, அந்த ஆஃபீஸ்ல போறீங்க, அங்க இருக்கிற உங்க சீனியர்ஸ் அதுக்கான வேலைகளை கற்றுக் கொடுத்துருவாங்க. ஒரு 10 நாள்ல உங்களுக்கு அந்த வேலை பிடிபட்டுரும், நீங்க அந்த வேலைகளை செஞ்சுட்டு போயிருவீங்க. ஸோ சிறப்பு பயிற்சி எதுவும் தேவைப்படாத அந்த துறைகள் பேரு நான் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சில துறைகளுக்கு வந்து, சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ட்ரைனிங் தேவைப்படும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செக்யூரிட்டி போஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள வரும். செக்யூரிட்டி நான் செக்யூரிட்டினா தமிழ்ல செக்யூரிட்டிங்கிறது பிணையம் அண்ட் நான் செக்யூரிட்டிங்கிறது பிணையம் இல்லாதது அப்படின்னு சொல்றோம். அப்போ நீங்க ஒரு சர்வே அண்ட் லேண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு போறீங்க. அப்போ அந்த சர்வேக்கு நீங்க செட்டில் ஆகணும் அப்படின்னா அரசு உங்களுக்கு அந்த வேலைக்கு செட்டில் ஆகிறதுக்கு நிறைய பயிற்சி கொடுப்பாங்க. அந்த பயிற்சி கொடுத்து நீங்கள் ஒரு தரமான பணியாளராக நீங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நிறைய விஷயங்களை உங்களுக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்து ஒரு 6 மாசம் பயிற்சி கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வைப்பாங்க. அப்ப இயல்பா நமக்கு இந்த குரூப் 4 எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ணி போறவங்க நம்ம நார்மலா ஒரு விஷயம் என்ன பண்ணுவோம்னா, குரூப் 4ஓட செட்டில் ஆக மாட்டோம். அடுத்த வருஷம் ஆனுவல் பிளானர் வந்துருச்சு, குரூப் 2 வருது, 2A வருது, குரூப் 1 வருது, ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதிட்டு அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி உடனே இன்னொரு சர்வீஸ்க்கு போயிடலாம். கவர்மெண்ட் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வீஸ் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு சர்வீஸ் பாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால இயல்பா ஒரு குரூப் 4ல இருக்கிற ஒருத்தங்க அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போறதுக்கு வழி பார்ப்பாங்க. இப்போ இந்த இடத்துல 2 சினாரியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இந்த குரூப் 4ல எந்த போஸ்ட் வேணாலும் எடுத்துட்டு இன்னொரு எக்ஸாமுக்கு போறீங்க அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு நான் செக்யூரிட்டி போஸ்ட், பிணையம் இல்லாதது அப்படிங்கிற இடத்துல ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நார்மலா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு, நான் இந்த போஸ்ட் எடுக்க போறேன் சார், எனக்கு என்ஓசி கொடுங்க, நான் இந்த துறையிலிருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க போயிடலாம். ஸோ நீங்கள் இது நாள் வரையிலும் நீங்கள் இங்க பணியாற்றிய இந்த காலமும், இங்க ஒரு வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷம் சீனியாரிட்டியோட நீங்க அடுத்து எடுக்கக்கூடிய அந்த சர்வீஸ்க்கு நீங்க போகலாம். ஸோ கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டினியூ ஆகும். இதுவே இந்த செக்யூரிட்டி போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, குறிப்பிட்ட சில முக்கியமான துறைகள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த செக்யூரிட்டி போஸ்ட்ல நீங்க ஜேஏவா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப அந்த துறையில நீங்கள் பயிற்சி பெறுவதற்கு, நீங்கள் பணியாற்றுவதற்கு கவர்மெண்ட் உங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்ப நீங்க நினைச்ச உடனே டக்குன்னு வெளியில போயிட முடியாது. அப்ப அதுக்கு உங்களுக்கு ஒரு பாண்டு மாதிரி கொடுத்து சைன் வாங்குவாங்க. அதுல அந்தந்த துறையை பொறுத்து 2 வருஷம் மினிமம் ஒர்க் பண்ணணும், 3 இயர்ஸ் மினிமம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ஸ், அதை வந்து வாசகங்கள் இருக்கும், அதை நீங்க படிச்சு பார்த்து சைன் போடுவீங்க.
சில டிபார்ட்மெண்ட்ல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. இந்த போஸ்ட்ல இத்தனை வருஷம் வரைக்கும் நீங்க கண்டிப்பா வேலை செய்யணும், அதுக்கு கையெழுத்து பாண்டிலையும் கையெழுத்து வாங்கிட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டையும் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா, இந்த துறையில இந்த பணியாளர் பணிபுரிவதற்கு அரசு நிறைய செலவு பண்ணி பயிற்சி கொடுத்து நிறைய விஷயங்கள் நாங்கள் இங்க பண்ணியிருக்கிறோம், இவர் நினைச்ச உடனே ஓடி போயிட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த செக்யூரிட்டி போஸ்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ செக்யூரிட்டி வெர்சஸ் நான் செக்யூரிட்டி அப்படின்னா இதுதான். நான் செக்யூரிட்டி ஜூனியர் ரெசிடென்ட் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தேர்வை எழுதி நீங்க போனாலும் உடனுக்குடன் உங்களால அந்த இடத்துல இருந்து ஈஸியா ரிலீவ் ஆக முடியும். இப்போ நீங்க இதே செக்யூரிட்டி போஸ்ட்ல இருந்து ஒரு ஜூனியர் ரெசிடென்ட்ல இருந்து நீங்க வெளியில போறீங்க அப்படின்னா வெளியில போகவே முடியாதுன்னுலாம் இல்ல. அப்படி போறப்ப உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களை ரிலீவ் பண்றது கொஞ்சம் டஃபா இருக்கும். நிறைய நீங்க கடிதம் எழுதி உயர் அதிகாரிகள்ட்ட அனுமதி வாங்கி ரிலீவ் ஆகணும். ரெண்டாவது, அப்படி ரிலீவ் ஆகி போறப்ப ஒரு டிபார்ட்மெண்ட் என்ஓசி கொடுப்பாங்க. அந்த என்ஓசி வாங்குறது குதிரை கொம்பா இருக்கும். அவங்க கிட்ட இருந்து என்ஓசி வாங்கிட்டு போகணும். ஏன்னா இந்த சர்வீஸ்ல இருந்து அடுத்த சர்வீஸ் போறப்ப அந்த என்ஓசி வாங்குறதும் அங்கிருந்து ரிலீவ் ஆகுறதும் கொஞ்சம் சிரமமா இருக்கும். மூணாவது விஷயம், நம்ம அங்க ஆல்ரெடி அந்த செக்யூரிட்டி போஸ்ட்டுக்குள்ள போன நம்ம ஏதாவது பணம் கட்டியிருந்தோம்னா அந்த பணம் திரும்ப வராது. நாலாவது ரொம்ப முக்கியமானது, நீங்க ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க மைக்ரேட் ஆகுறீங்க அப்படிங்கிறப்ப இயல்பா கவர்மெண்ட் சர்வீஸ்ல என்ன நடக்கும்னா, அவர் அந்த குரூப் 4 லெவல்ல எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணாங்களோ அது அவங்களுடைய அரசு பணியுடைய கவர்மெண்ட் சர்வீஸ்க்குள்ள சர்வீஸா ஆட் ஆகும். பட் இந்த செக்யூரிட்டி போஸ்ட்ல இருந்து நீங்க இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறப்ப உங்களுக்கு அந்த சர்வீஸ் கவர்மெண்ட் சர்வீஸ் ஆல்ரெடி பணியாற்றிய அந்த பணி காலம் அப்படிங்கிறது உங்க எஸ்ஆர்ல கண்டினியூ ஆகாது. உங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல நீங்க அந்த செஞ்ச காலம் சர்வீஸ் ஆட் ஆகாது. இதெல்லாம் தான் செக்யூரிட்டி போஸ்ட் வெர்சஸ் நான் செக்யூரிட்டி போஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வித்தியாசம். ஓகே. அடுத்தது நிறைய பேத்துக்கு இருக்கிற டவுட் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட்னா என்ன, ஸ்டேட் போஸ்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் அப்படிங்கிறது மாவட்ட அளவில் உங்களுடைய சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய போஸ்ட் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட். மாநில அளவில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அளவில் உங்களுடைய சீனியாரிட்டி ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அது வந்து ஸ்டேட் போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன்ல டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் அப்படிங்கிறது எது எதுக்கெல்லாம் வந்திருக்குன்னா 4 துறைகளுக்கு வந்திருக்கு. ஒன்று ரெவன்யூ, அது தெரியும். இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நீங்க வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சேலம் அப்படின்னு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஜூனியர் அசிஸ்டண்டா சேர்றீங்க. அடுத்தது உங்க ப்ரமோஷன் அசிஸ்டன்ட் ஆகும். அசிஸ்டன்ட்ல இருந்து டிடி டெப்டி தாசில்தார் ஆவீங்க. அடுத்தது தாசில்தார் ஆவீங்க. அடுத்தது டிசி ஆவீங்க. அதுக்கடுத்து டிஆர்ஓ ஆவீங்க. உங்களுக்கு பணிக்காலம் இருந்துச்சு அப்படின்னா ஐஏஎஸ் வரைக்கும் கூட வரலாம். ஆனா இதுல இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட், டிடி அண்ட் தாசில்தார் இந்த சர்க்கிள் முடியறதுக்கு உங்களுக்கு குறைந்தது ஒரு 20 வருஷம் ஆகும். இந்த 20 வருஷமும் நீங்க சேலம் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த 20 வருஷமும் அந்த சேலம் மாவட்டத்துக்குள்ளேயே எல்லா தாலுகாவிலையும் கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளேயும் மாத்தி மாத்தி அந்த மாவட்டத்துக்குள்ளேயே மாறுதல் இருக்கும். அது மாவட்ட அளவிலான போஸ்ட். அப்படி அதான் டிஸ்ட்ரிக்ட் லெவல் போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த துறை எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாவட்டத்துக்குள்ள மட்டும்தான் மாறுதல் இருக்கும். உங்களுக்கு பக்கத்து மாவட்டத்தில் மாற்ற மாட்டாங்க. திடீர்னு சென்னைக்கு போடுறேன், தூத்துக்குடிக்கு போடுறேன், கன்னியாகுமரிக்கு போடுறேன் அப்படின்லாம் மாற்ற முடியாது. என்ன பணி மாறுதல் டிரான்ஸ்ஃபரா இருந்தாலும் அந்த வித்தின் த டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள தான் டிரான்ஸ்ஃபர் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் டிஸ்ட்ரிக்ட் லெவல் போஸ்ட். அப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் போஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு என்னென்ன போஸ்ட் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னா, ஒன்னு ரெவன்யூ, அது எப்பவுமே தெரியும். ரெண்டாவது ரூரல் டெவலப்மெண்ட், ஊரக வளர்ச்சி துறை அப்படின்னு சொல்லக்கூடியது. மூணாவது டவுன் பஞ்சாயத்து, இப்ப டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போட்டிருக்காங்க டவுன் பஞ்சாயத்து போஸ்ட், அது நீங்க நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா தெரியும். நாலாவது ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட். ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்ல 2 போஸ்ட். ஒன்னு சபார்டினேட் கோர்ட் அப்படிங்கிற போஸ்ட், அது பர்டிகுலரா சென்னைக்கு மட்டும் போட்டிருக்காங்க, வேற எந்த மாவட்டத்திலும் இல்ல. சென்னையில மட்டும் தான் நான் வேலை செய்வேன், எனக்கு சென்னை தான் வேணும், எந்த போஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல சார், நான் சென்னை செட்டில்டு, நான் சென்னைக்குள்ள தான் எடுக்கணும்னா நீங்க இந்த போஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த போஸ்ட் பெரும்பாலும் யாரும் எடுக்க மாட்டாங்க. சபார்டினேட் கோர்ட் சென்னை. இன்னொன்னு பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்ற மாவட்ட முதன்மை நீதிபதிக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு இடம், அது எல்லா மாவட்டங்கள்லயுமே வேகன்சி கொடுத்திருக்காங்க. ஸோ மொத்தம் 5 போஸ்ட்: ரெவன்யூ, ரூரல் டெவலப்மெண்ட், டவுன் பஞ்சாயத் அண்ட் ஜுடிஷியல்ல சபார்டினேட் கோர்ட் சென்னை, அண்ட் 5வது பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படிங்கிற போஸ்ட்டுக்குள்ள ஆல் டிஸ்ட்ரிக்ட் எல்லா மாவட்டங்களுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 போஸ்டிங்க்கும் நீங்கள் விரும்பிய மாவட்டத்தில் அந்த போஸ்டிங் இருக்கா அப்படின்னு பார்த்து எடுத்துக்கலாம். இந்த போஸ்டிங்கை தவிர மீதி இருக்கிற எல்லா போஸ்டிங்குமே ஸ்டேட் சீனியாரிட்டி. ஸ்டேட் சீனியாரிட்டி அப்படின்னா நீங்க நாளைக்கு போஸ்டிங் எடுத்தோன்னே உங்களுடைய ஃபர்ஸ்ட் போஸ்டிங் சென்னையில போடலாம், அடுத்த போஸ்டிங் நீலகிரிக்கு போடலாம், 3வது தடவை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கன்னியாகுமரியில போடலாம், விழுப்புரம் போடலாம், கடலூர்ல போடலாம், எங்க வேணாலும் போடலாம், மாநிலம் முழுவதும் எங்க வேணாலும் போடலாம். அப்ப டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா முடிவு பண்ணி, சார் நான் சேலம் மாவட்டம், எனக்கு பக்கத்துல கள்ளக்குறிச்சி, சேலம் மாவட்டத்துல ரெவன்யூ கிடைக்கல, கள்ளக்குறிச்சி ரெவன்யூ இருக்குது, நான் கள்ளக்குறிச்சி எடுத்துக்கிட்டா அப்படின்னா தாராளமா கள்ளக்குறிச்சி எடுத்துக்கலாம், பக்கத்துல இருக்கிற மாவட்டத்தில் எடுத்துக்கலாம்.
ஆனால் அந்த மாவட்டத்திலே தான் நீங்க பணிபுரியணும். சார் ஒரு டைம் டிஸ்ட்ரிக்ட் இதுல வந்து ஒரு மாவட்டத்தை எடுத்துட்டோம், இன்னொரு மாவட்டத்தை மாற்ற முடியுமா அப்படின்னா மாத்தலாம், ஒரே ஒரு முறை மாற்றிக்கொள்ளலாம். ஆனா அப்படி டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்ஃபர் நீங்க வாங்குறப்ப அதே மாவட்டத்தில் நீங்க இங்கிருந்து சேலத்துல இருந்து கள்ளக்குறிச்சிக்கு நீங்க போறீங்கன்னா கள்ளக்குறிச்சியிலிருந்து ஒருத்தர் சேலத்துக்கு வரணும். ஸோ அந்த மியூச்சுவல் இருக்கும் பட்சத்தில் அது ஈஸி. இல்ல நான் இந்த மாவட்டத்திலிருந்து டைரக்டா அந்த மாவட்டத்துக்கு மட்டும் போறேன், ஒன் வே டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க இங்க பார்த்த இந்த சர்வீஸ் சீனியாரிட்டி அங்க கிடைக்காது, அந்த மாவட்டத்துக்கு போறப்ப சீனியாரிட்டி கீழே வச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் மாவட்டத்துக்குள்ள நடக்கிற மாறுதலுக்குள்ள இருக்கிற சில சிக்கல்கள். பெரும்பாலும் டிஸ்ட்ரிக்ட் எடுத்தவங்க பக்கத்துல இருக்கிற இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் கேட்டு போக மாட்டாங்க. உங்களுக்கு உங்களுடைய சொந்த மாவட்டத்தில் வேலை கிடைக்குதான்னு பாருங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ரொம்ப பக்கத்துல இந்த மாவட்டத்தில் இப்ப நான் நாமக்கல்ல இருக்கிறேன், எனக்கு ஈரோடு கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஈரோடு எடுத்துக்கோங்க. அப்ப அடுத்த 20 வருடங்களுக்கு, குறைந்தபட்சம் 20 வருஷங்களுக்கு உங்களுக்கு ஈரோட்டை விட்டு வேற எங்கேயும் டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனைவி, பிள்ளைகளுடைய படிப்பு, குடும்பம் எல்லாத்தையும் எந்த இடத்துல நம்ம நிலைநிறுத்தி வச்சுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியா ஃபிக்ஸ் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில கிடைக்கும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் போஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிட்ட சில துறைகளில் மட்டும்தான் இருக்கும், மீதி இருக்கிறது எல்லாமே ஸ்டேட் லெவல் போஸ்ட். அப்போ ஸ்டேட் லெவல் போஸ்ட் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மாவட்டத்தில் வேணாலும் உங்களை போஸ்டிங் போடலாம் அப்படிங்கிறதா. நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேணாலும் உங்களை போஸ்டிங் போடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்து உங்களோட சூழ்நிலைகளை சொல்லி உங்களுக்கு வேணுங்கிற மாவட்டத்தில் வேகன்சி இருக்கும் பட்சத்தில் அது உங்க வேணுங்கிற மாவட்டத்தில் கேட்டு வாங்கி வரலாம். ஆனாலும் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேல திரும்ப கண்டிப்பா மாறுதல் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறது ஸ்டேட் சீனியாரிட்டியா தான் ஸ்டேட் போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். அடுத்து டெக்னிக்கல் போஸ்ட் அண்ட் நான் டெக்னிக்கல் போஸ்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம். சார் இப்ப நிறைய போஸ்ட் இருக்கு, இதுல என்ன டெக்னிக்கல் போஸ்ட்னா என்ன, நான் டெக்னிக்கல் போஸ்ட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சில டவுட் இருக்கும். அப்ப டெக்னிக்கல் போஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் ஒரு ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை. டெக்னிக்கல் போஸ்ட், நான் டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்னா இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க, இதுல ஒரு இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஹையர் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற நீங்க ஒரு தாலுக்கு லெவலில் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா தாசில்தாரா இருப்பார். அந்த தாசில்தார் பிஇ முடிச்சவரா இருப்பாரு, பிஏ முடிச்சவரா இருப்பாரு, இல்ல ஒரு கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சவரா கூட இருப்பார். ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு ஸ்பெசிபிக் குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் உங்களுக்கு பாஸாக இருக்க முடியும் அப்படிங்கிற தேவை அவங்களுக்கு இல்லை. ரூரல் டெவலப்மெண்ட்ல அதே மாதிரி தான், டவுன் பஞ்சாயத்தில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நான் டெக்னிக்கல் போஸ்ட். இப்போ இதுவே டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்னு சொன்னா சில துறைகள் இருக்கும். இப்போ சுகர் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், போலீஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பாஸா யாரு இருப்பாங்கன்னா ஒரு எஸ்பி லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு துறையில தான் நீங்க வேலை செய்யும். அப்ப இந்த எஸ்பிங்கிறவங்க யாரு? அவங்க இந்த எக்ஸாம் எழுதி ஒரு தமிழ்நாடு குரூப் ஒன்ல டிஎஸ்பியாவோ அல்லது இதுல யூபிஎஸ்சியில எக்ஸாம் எழுதி வந்தோம், அவங்க தான் அந்த துறையின் தலைவர்களாக இருப்பாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட தகுதி உடையவர்கள் மட்டும்தான் அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யும். மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல முழுக்க டாக்டர்களோட ஆதிக்கம் தான் இருக்கும். ஏடி, ஜேடி அப்படிங்கிற எல்லா போஸ்டருக்கும் எல்லா போஸ்ட்லயுமே ப்ரொஃபஷனலா எம்பிபிஎஸ் படிச்சவங்க இருப்பாங்க. ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலா போலீஸ் அஃபீஷியல்ஸ் உங்களுடைய துறையின் தலைமையில் இருப்பாங்க. அப்ப இது மாதிரியான டெக்னிக்கல் விஷயங்கள், இப்ப ஹைவேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஜினியர் இருப்பாங்க. ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொன்னா அதுல சிஇஓ, டிஇஓ அவங்க உங்களுக்கு பாஸா இருப்பாங்க. ஸோ இது மாதிரி கோர்ட் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கோர்ட்டுக்குள்ள உள்ள போறப்ப உங்களுக்கு ஜட்ஜி தான் உங்களுக்கு பாஸா இருப்பாங்க. ஸோ இது மாதிரி உங்களுடைய அஃபீஷியல், ஹையர் அஃபீஷியல் அப்படிங்கிறவங்க ஒரு தொழில்நுட்ப ரீதியா அந்த பர்டிகுலர் விஷயத்தை படிச்சு அந்த துறை சார்ந்த ஒரு பணியாளர் உங்களுக்கு மேல பாஸா இருந்தாங்க அப்படின்னா அது டெக்னிக்கல். அதை தாண்டி நான் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்றது, நீங்க இப்ப ஒரு ரூரல் டெவலப்மெண்ட் ஆகட்டும், ஒரு ரெவன்யூ ஆகட்டும், ஒரு டவுன் பஞ்சாயத்து ஆகட்டும், ஒரு கமர்ஷியல் டாக்ஸ் ஆகட்டும், கமர்ஷியல் டாக்ஸில் யார் வேணாலும் அந்த போஸ்டிங்க்கு போகலாம் அப்படிங்கிறது. இப்போ நீங்க கமர்ஷியல் டாக்ஸில் ஒரு ஜேஏ எடுக்கிறீங்க, ஜேஏ எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் ஆவீங்க, அடுத்தது உங்களுக்கு ஒரு டிசிடிஓ ஆவீங்க, அடுத்தது சிடிஓ ஆவீங்க, அடுத்தது ஒரு டெப்டி கமிஷனர் ஆவீங்க. இவ்வளவு போஸ்ட் வரைக்கும் போகலாம் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அப்போ உங்கள் கல்வி தகுதியை பொருட்படுத்தாது உங்களுக்கான பதவி உயர்வு தொடர்ந்து ஒரு துறையில் இருக்குது அப்படின்னா அது நான் டெக்னிக்கல். உங்க கல்வி தகுதியில மட்டும்தான் குறிப்பிட்ட வரைக்கும் மட்டும் தான், நீங்க ஜூனியர் ஸ்டண்டா போறீங்க, ஒரு அசிஸ்டண்டா போகலாம், ஒரு சூப்பரண்ட் வரைக்கும் போகலாம், அதுக்கு மேல இருக்கிற போஸ்ட்டுக்கு உங்களால போக முடியாது. அதுக்கு மேல அந்த குறிப்பிட்ட கல்வி தகுதியை உடையவர்கள் மட்டும்தான் அந்த போஸ்டிங்ல இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அது டெக்னிக்கல். டெக்னிக்கல் அப்படின்னா உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த், பப்ளிக் ஹெல்த் அண்ட் பிரிவென்டிவ் மெடிசன், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஹைவேஸ், போலீஸ், ஸ்கூல் எஜுகேஷனு, காலேஜ் எஜுகேஷனு, டெக்னிக்கல் எஜுகேஷனு, அப்புறம் கோர்ட்டு, அக்ரிகல்ச்சர், செரிகல்ச்சர், ஹேண்ட்லூமு, டெக்ஸ்டைல். முன்ன வந்து ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல்லாம் ஒன்னா இருந்துச்சு, இப்போ இந்த தடவை ரெண்டா பிரிச்சுட்டாங்க, ஹேண்ட்லூம் தனி, டெக்ஸ்டைல் தனி. அப்புறம் இந்த தமிழ் டெவலப்மெண்ட், இது மாதிரியான போஸ்ட். இந்த போஸ்ட் எல்லாமே குறிப்பிட்ட கல்வி தகுதி உடையவர்கள் மட்டும்தான் குறிப்பிட்ட உயரங்களுக்கு மேல போக முடியும். அப்ப அந்த துறை எல்லாமே டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறத நீங்க அவாய்ட் பண்றதுக்கு பாருங்க. நான் டெக்னிக்கல் எடுக்கிறப்போ உங்களுடைய growth கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃபியூச்சருக்கு அது நல்லது. இன்னும் சில போஸ்ட் இதுல இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொன்னா
இந்த டெக்னிக்கல் போஸ்ட்லயே சில போஸ்ட் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கும், எல்லா மாவட்டத்திலையும் கூட அது இருக்காது. குறிப்பா செரிகல்ச்சர், சுகரு, டெக்ஸ்டைலு, ஹேண்ட்லூம், இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டும்தான் இருக்கும். அது டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் டிராபேக். அடுத்தது அது குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் மட்டும்தான் இருக்கு. இப்போ நீங்கள் டெக்ஸ்டைல் அண்ட் ஹேண்ட்லூம் எடுத்தீங்கன்னா நாமக்கல் இருக்கும், ஈரோடு இருக்கும், அப்படின்னு இருக்கும். நீங்கள் அப்படியே அது விருதுநகரோ விழுப்புரமோ போனீங்கன்னா அந்த போஸ்டே இருக்காது. அப்போ நீங்கள் காலம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும்தான், நமக்கு சம்மந்தமே இல்லாத சில மாவட்டங்களில் மாட்டிக்கிட்ட மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுக்காம பாருங்க. அது இல்லாத பட்சத்தில் அதுக்கு அடுத்தது நீங்க உள்ள போறப்ப அப்படியும் எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிறப்ப குறிப்பிட்ட சில மாவட்டங்கள்ல மட்டும் இருக்கிற போஸ்ட் எடுக்காம இருக்கிறது கொஞ்சம் புத்திசாலித்தனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்த நிறைய பேருக்கான சந்தேகம் வந்து இந்த யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நாம எப்படி சார் ஒர்க் பண்ணுவோம், நமக்கான வேலை என்ன? இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்னு இருக்கு, அங்க போனா நம்ம போலீஸ் வேலை பார்க்கணுமா, இல்ல போலீஸ் வந்து பற்றாக்குறையா இருக்கிறப்ப நம்மள அந்த வேலைக்கு தூக்கி போட்டுருவாங்களா? சிம்பிள், நீங்க ஒரு டிராபிக் போலீஸ் இருக்கு, டிராபிக் போலீஸ் வந்து அன்னைக்கு திடீர்னு ஏதாவது அதிகப்படியான கூட்டம் இருக்கு, நம்மளையும் கூடுதலா கூட்டிட்டு போய் டிராபிக் வேலை அந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஸோ ஃபயர் டிபார்ட்மெண்ட், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கு, இதுக்கெல்லாம் நாம வேலை செய்யணுமா? பிரிசன் டிபார்ட்மெண்ட் இருக்கு, இங்கெல்லாம் போய் நாம அந்த பணியாளர்களுடைய வேலையை செய்யணும் அப்படிங்கிறது அந்த டவுட் உங்களுக்கு வேண்டாம். அதை வந்து ரொம்ப கிளியர் கட்டாக அதை கட் பண்ணிருங்க. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா போலீஸ் வந்து யூனிஃபார்ம் போட்டுட்டு சர்வீஸ் பண்றாங்க. ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்ல ஒரு பக்கம் தீ பிடிச்சா வந்து எல்லாரும் வேலையும் பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அவங்களுக்கு உண்டான அரசுடைய திட்டங்களை கொண்டுட்டு போய் அவங்க கிட்ட சேர்த்தணும். அரசு நிறைய இப்போ ஒரு சம்பளம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் கொடுக்கணும், இல்லை நிறைய இப்போ டிஏ அரியர்லாம் கொடுக்குறாங்க, அந்த அரியர்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அப்புறம் இடிஏ விடுப்பு அப்படின்னு சொல்லுவோம், இஎல் ஏர்ன்டு லீவ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இஎல்லை வந்து சரண்டர் பண்ணி அதை காசாக்கிக்கலாம். இது எல்லாமே எல்லா அரசு ஊழியர்களுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. அப்ப அது போலீஸ் டிபார்ட்மெண்டா இருந்தாலும் அவரு கஞ்சி போட்டு சட்டையை போட்டு வெறப்பா மிடுக்கான்னு வேலை பார்த்தாலும் அவருக்கு மாசம் 1ஆம் தேதி அவருக்கு சம்பளம் கொடுக்கணும். சம்பளம் வாங்கி தரத்துக்கு சில மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் வேணும், அமைச்சு பணியாளர்கள் வேணும். அப்ப அவர்கள் சம்பந்தப்பட்ட சம்பளம் சம்பந்தப்பட்ட அந்த அலுவலக நிர்வாகம் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யறதுக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல நான் யூனிஃபார்ம் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. அதுதான் இந்த குரூப் 4ல இருக்கிறது. குரூப் 4ல இருக்குது, குரூப் 2A இருக்கு, அந்த லெவல் வரைக்கும் இருக்கு. ஜூனியர் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் போஸ்ட் வரைக்குமே அந்த துறைகளில் தேவைப்படும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயோ ஃபயர் டிபார்ட்மெண்ட்லயோ நீங்க ஒரு போஸ்டிங் எடுக்கிறதால போலீஸோட வேலையோ ஃபயர் டிபார்ட்மெண்டோட வேலையோ நீங்க செய்யறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஒர்க்கை பாத்துக்கிறதுக்கு நீங்க இருப்பீங்க. நீங்க ஒரு இன்ஸ்பெக்டருக்கு சம்பளம் போடுவீங்க, ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு சம்பளம் போடுவீங்க, எஸ்பி ஆஃபீஸ்ல வேலை செஞ்சா எஸ்பிக்கு சம்பளம் போடுவீங்க, ஒரு டிஎஸ்பிக்கு சம்பளம் போடுவீங்க, கோர்ட்ல வேலை செய்றீங்கன்னா ஜட்ஜுக்கு நீங்க தான் சம்பளம் போடுவீங்க. அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு உண்டான ஊதியம் மற்றும் பிற பணிகள், அலுவலக பணிகள் எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆட்கள் நீங்க இருப்பீங்க. அதனால அந்த பயம் வேண்டாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா அந்த டிபார்ட்மெண்ட்டை எடுக்கலாம். அப்ப இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஒரு ஐடியா வந்திருக்கும், குரூப் 4னா என்ன, அதுக்கு நம்ம என்ன வேலை செய்ய போறோம், நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம படிச்சு முடிச்சு நம்ம நாளைக்கு போய் ஒரு பெரிய புரட்சி பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், நாளைக்கு உண்மையிலேயே நம்ம போய் என்ன பண்ண போறோம், நம்மளோட ஒர்க் நேச்சர் என்ன, அதுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க, அதுக்கு ஆஃபீஸ் டைம் என்ன, அப்ப இந்த செக்யூரிட்டி போஸ்ட்னா என்ன, நான் செக்யூரிட்டி போஸ்ட்னா என்ன, டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட்னா என்ன, ஸ்டேட் போஸ்ட்னா என்ன, டெக்னிக்கல் போஸ்ட்னா என்ன, நான் டெக்னிக்கல் போஸ்ட்னா என்ன, யூனிஃபார்ம் சரி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நம்ம வேலை செஞ்சோம்னா நம்மளுடைய வேலை எப்படி இருக்கும், இப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டா ஐடியா தெரிஞ்சிருச்சு. அப்ப என்னென்ன துறைகள் இருந்துச்சோ எல்லாத்தையும் ஒரு கிளாசிஃபை பண்ணி ஒரு மைண்ட் மேப் மாதிரி இப்போ நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த துறை சூட் ஆகும் அப்படிங்கிறத உங்களுடைய உள்ளார்ந்து நீங்கள் முடிவெடுக்க வேணும். ஸோ இதில் அரசு துறைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல துறை மோசமான துறை அப்படின்னு ஒரு துறையே கிடையாது. எல்லா துறையிலையுமே காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் ரெடியாகி வேலைக்கு போக போறீங்க, மாலை இருட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் வேலையை விட்டு வர போறீங்க, 10 to 6 எல்லா பக்கமும் வேலை செய்ய போறீங்க. ஒவ்வொரு துறைக்கும் அந்த துறையின் சார்ந்த ஒரு வேலை இருக்கும், அந்த வேலையை செய்ய போறீங்க, அவ்வளவுதான். ஸோ இதில் நல்ல டிபார்ட்மெண்ட் மோசமான டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. பட் இட் இஸ் ஆல் அபவுட் யுவர் மைண்ட் செட். உங்களுடைய எண்ணத்துக்கும் உங்களோட மைண்ட் செட்டுக்கும் எந்த வேலை உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த வேலை உங்களுக்கு நல்ல வேலை. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, நீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போறப்போ ரொம்ப நீட்டா பிளைனா அழகான ஒரு நல்ல ஷர்ட் எடுத்து அழகா அயன் பண்ணி நீங்க எடுத்து போட்டுட்டு போவீங்க. அதே ஃபங்க்ஷனுக்குள்ள போறப்போ ஒருத்தன் பூ போட்ட சட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே மகிழ்ச்சியா சுத்திட்டு இருப்பான். அவனை பாக்குறப்ப அப்போ உங்களுக்கு என்ன தோணும், இந்த மாதிரி பூ போட்ட சட்டை போட்டு நான் சும்மா கூட சுத்திட்டு இருக்க மாட்டேன், இவன் இதை போட்டு டெப்பரா இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனுக்கு வந்து சுத்திட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஆனா அந்த சட்டை அவன் மனசளவுக்கு ரொம்ப நல்ல சட்டை, அது அவனுக்கு ரொம்ப ஃபிட் ஆகுதுன்னு நினைக்கிறான். அந்த சட்டையை அணிவதில் அவன் ஒரு மகிழ்ச்சி இருக்குது, அதனால அவனுக்கு சட்டையை அவன் போட்டுட்டு போறான். உங்கள் பார்வையில இதை நான் பாத்ரூம் கூட போட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒருத்தன் பப்ளிக் ஈவெண்ட்டுக்கு வந்திருப்பான். அவன் பார்வையில உங்க சட்டை இவன் என்னடா கஞ்சி போட்டுட்டு வெள்ளையும் சொல்லையுமா கத்தி மாதிரி நின்றுட்டு இருக்கிறான், இவனுங்களுக்கெல்லாம் வாழவே தெரியாதா அப்படின்னு அவன் நம்மளை பார்த்து நினைப்பான். ஸோ
எப்படி ஒவ்வொரு சட்டம் மாதிரி தான் இந்த கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறதும் அந்த மாதிரி தான். இது உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்த. உங்களுக்கு ஆகவே ஆகாதுன்னு நினைக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட் தான் எனக்கு வேணும்னு எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. நீங்க இந்த டிபார்ட்மெண்ட் தாங்க சூப்பர், ஊரே தான் சொன்னாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க ஒன்று எடுப்பீங்க. அதுல இருக்கிற 1000 குறைகளை ஆப்போசிட்ல இருக்கிற இன்னொருத்தன் சொல்லுவான். ஸோ இதுல எந்த துறை நல்ல துறை அப்படின்னா அது ஒரு டிபேட்டபிளான ஒரு விஷயம். அது உங்கள் மனநிலையை பொறுத்தது. ஓகே, அப்ப இது எதன் அடிப்படையில் இது நல்ல துறைன்னு நம்ம, இது நமக்கு சூட் ஆகுமா ஆகாதா, இந்த சட்டை நமக்கானதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எதன் அடிப்படையில் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா சில ஃபேக்டர்ஸ், நான் சொல்லக்கூடிய சில ஃபேக்டர்ஸை ஒன் பை ஒன்னா நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது பாருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போஸ்ட் வேணுமா இல்ல பிளேஸ் வேணுமா, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் போஸ்டா இல்ல பிளேஸா அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆர் பிளேஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை அப்படிங்கிறது அது மட்டும் தான் சார். உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, சார் நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யணும், வருவாய்த்துறையில வேலை செய்யணும், அது என்னுடைய சொந்த மாவட்டமா இருக்கலாம். இப்ப நான் வந்து நாமக்கல் மாவட்டம் அப்படின்னா எனக்கு நாமக்கல் மாவட்டத்தில் ரெவன்யூ கிடைச்ச சந்தோஷம். இல்லைனா எந்த மாவட்டத்தில் ரெவன்யூ இருக்குதோ அந்த மாவட்டத்தில் நான் போய் வேலை செய்வேன், எனக்கு அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா நீங்க அது போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறீங்க. இன்னொன்று பிளேஸ் ப்ரிஃபரன்ஸ். சரி, எனக்கு நாமக்கல்ல வேலை செய்யணும், அது ரெவன்யூ கிடைச்சா ரெவன்யூ எடுக்கிறேன், ஆர்டி கிடைச்சா ஆர்டி எடுக்கிறேன், டவுன் பஞ்சாயத்து கிடைச்சா டவுன் பஞ்சாயத்து எடுக்கிறேன், இல்லை வேற ஏதாவது துறை கிடைச்சா நான் அதை எடுத்துக்கிறேன், எனக்கு அது என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் நாமக்கல்ல விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது பிளேஸ் ப்ரிஃபரன்ஸ். ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்க. அப்போ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்க அது எதையெல்லாம் முடிவு பண்ணணும்னா, நீங்க பேச்சுலரா இல்ல ஃபேமிலி மேனா, இல்ல உங்களுக்கு நீங்கள் திருமணமான பெண் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு குழந்தைகள் இருக்கா, இல்ல வேற கமிட்மெண்ட் இல்லையா, உங்கள் குடும்பத்தை நீங்க பாத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கா, உங்க குடும்பத்துல பெரியவர்கள் யாராவது இருக்காங்களா, இது மாதிரியான நிறைய காரணிகள் இருக்கும். அப்போ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இல்ல பிளேஸ் ப்ரிஃபரன்ஸா அப்படின்னு பாருங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இதுல பொறுத்த வரைக்கும் என்னோட சாய்ஸ், என்னோட சஜஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு பிளேஸ் ப்ரிஃபரன்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்க. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு சொந்த ஊர் அப்படிங்கிற பட்சத்தில் நாமக்கல் எனக்கு கிடைக்கல, ஆனால் அதே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஊட்டியில் உங்களுக்கு இருக்கு, நீலகிரி மாவட்டத்தில் உங்களுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு. நான் எப்படியாவது எடுத்து புரட்சி பண்ண போறேன், நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்கிறேன், எனக்கு போஸ்ட் தான் முக்கியம், நான் நினைச்ச போஸ்ட் இருக்குது, அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஊட்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் எடுத்து நீங்க ஊட்டியில் வந்து நீங்க போஸ்ட் ஆனீங்க அப்படின்னா 10 நாள் கூட உங்களால அந்த போஸ்ட்டை தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா ஊட்டியுடைய தட்பவெப்பம், அங்க இருக்கிற வானிலை எல்லாமே படுமோசமா இருக்கும். அது ஊட்டியில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் அந்த ஊட்டியுடைய வெதர் அப்படிங்கிறது கிளைமேட் சரியா இருக்கும். அப்ப நமக்கு வெளியூர்ல இருந்து போகக்கூடிய ஒருத்தங்களுக்கு அந்த ஊர்ல போய் செலக்ட் ஆகாது. அப்ப இந்த இடத்துல நீங்க எடுக்கிற செலெக்ஷன் தப்பா போயிடும். அப்போ போஸ்ட் செலெக்ஷன் தான், எந்த ஊர்ல இருந்தாலும் நான் பரவாயில்ல நான் அங்க போறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க வெளியூர்ல போறப்ப நீங்க உள்ளூர்ல இருக்கிறப்ப உங்க சொந்த வீட்டுல இருந்து போலாம், மனதளவில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாம், ரொம்ப பக்கத்தில் இருக்கும், உணவு பிரச்சனை ஃபுட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, வீட்டில இருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம், சாப்பாடு கொண்டுட்டு வந்துடலாம். அப்போ அதையெல்லாம் தாண்டி குடும்பத்தோடு இருக்கலாம், ஒரு மன நிம்மதியாக ஒரு வேலையை பார்க்கலாம். ஆனால் நீங்கள் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரையாரிட்டி வச்சுக்கிட்டு கிடைக்கிற இடத்துக்கு போகிறோன்னு இப்போ ஊட்டி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஊட்டியில் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, ஒரு வீடு வாடகை எடுத்து தங்கணும், அது இல்லாமல் அங்கே இருக்கிற வெதர் உங்களுக்கு சூட் ஆகாது, உடம்பு சரியில்லாமல் போகும், ஃபேமிலி பிரிஞ்சிருக்கணும், இப்படி நிறைய பிரச்சனைகள் நீங்கள் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு வேலையில் எந்த கான்சன்ட்ரேஷனும் பண்ண முடியாது, வீட்லேயும் நிம்மதியாக இல்லாமல் வேலை செய்கிற இடத்துலையும் ஹையர் ஆஃபீஸியல்ஸ் நல்ல பேர் இல்லாமல் சிக்கி சீரழியணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம போய் சேர்ந்துருவோம். அப்போ பிளேஸ் ப்ரிஃபரன்ஸா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் மை கைண்ட் அட்வைஸ், ப்ளீஸ் சூஸ் பிளேஸ் ப்ரிஃபரன்ஸ். எந்த இடத்துல நீங்க இருக்கணுங்கிறத மட்டும் முடிவு பண்ணி அந்த இடத்துல இருக்கிற போஸ்ட்டை எப்படியாவது எடுக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க. அப்ப சார் இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் எடுக்கிறேன் சார், ஆனால் அந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரிஃபரன்ஸ்ல எனக்கு தேவையான 4 போஸ்ட்டுமே இல்லை, இப்போ ரெவன்யூ இல்லை, ரூரல் டெவலப்மெண்ட் இல்லை, டவுன் பஞ்சாயத்து இல்லை, கோர்ட் இல்லை, இந்த 4மே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது உங்களோட சாய்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ கமர்ஷியல் டேக்ஸ் எடுத்தோம்னா நிறைய வேகன்சி இருக்கும், கண்டிப்பாக அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ட்ரெஷரிஸில் நிறைய வேகன்சிஸ் இருக்கு, உங்களுடைய சொந்த மாவட்டத்தில் எப்படியாவது திரும்பி எங்கே போட்டாலும் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே திரும்ப சொந்த மாவட்டத்துக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் கிடைக்கலனா கூட ஸ்டேட் சீனியாரிட்டி போஸ்ட்ல எந்த போஸ்ட்டுக்குள்ள நம்ம மாவட்டத்துக்குள்ள வரதுக்கு சீக்கிரமா வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற துறையை பார்த்து எடுத்துக்கோங்க, அது நல்ல சாய்ஸா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இல்ல பிளேஸ் ப்ரிஃபரன்ஸா அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, உங்களோட ஏஜ் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறது பாருங்க. இப்போ நான் எனக்கு ஒரு 22 வயசு 23 வயசு அப்படிங்கிறப்ப நீங்க எந்த துறை கிடைச்சாலும் கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிற ஒரு துறையை நீங்க எடுக்கணும். இல்ல ஏஜ் ஃபேக்டர் எனக்கு ரொம்ப அதிகம், நான் இப்போ ஒரு 35 36 இருக்கு, நான் இதுக்கு மேல இன்னொரு தடவை நான் எக்ஸாம்லாம் எழுதுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல அப்படின்னா நீங்க ரொம்ப தேடி தேடி உங்களுக்கு உங்க மனநிலைக்கும் உங்களுடைய சுபாவத்துக்கும் எந்த போஸ்ட் சூட் ஆகுமோ அந்த போஸ்ட் நீங்க ரொம்ப தேடி எடுக்கலாம். அதுவே உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு, இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய ஆஸ்பிரேஷன் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒர்க்லோடு ரொம்ப கம்மியா, அது எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஒர்க்லோடு கம்மியா பிளசண்டா பீஸ்ஃபுல்லா நமக்கு படிக்கிறதுக்கு. இப்போ நீங்க நிறைய பேர் நினைப்பீங்க
நான் இந்த ஊர்ல இருக்கிறேன், ஆனா எனக்கு கோயம்புத்தூர்ல ஒரு போஸ்டிங் இருந்தா கோயம்புத்தூர்ல எனக்கு படிக்கிறதுக்கு, அடுத்த ஹையர் ஸ்டடீஸ் பண்றதுக்கு, இதை தொடர்ந்து அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அது எனக்கு கோயம்புத்தூர் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எந்த மாவட்டமா இருந்தாலும் கோயம்புத்தூர்ல எந்த போஸ்ட் கிடைக்குதோ அந்த போஸ்ட் எடுத்துட்டு வந்துருங்க. ஸோ இது உங்க வயசும் உங்களோட ஃபியூச்சர் ஆஸ்பிரேஷனும் தான் முடிவு பண்ணணும். ஸோ உங்களுக்கு ரொம்ப சீனியரா இருக்கீங்க அப்படிங்கிறப்ப இதுக்கு மேல எந்த தேர்வும் எழுத போறதில்ல, இதுல தான் நம்ம குப்பை கொட்ட போறோம் இனிமே அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஆப்டான ஒரு போஸ்ட்டை நீங்க சூஸ் பண்ணுங்க. மூணாவது முக்கியமான விஷயம், பீப்புள் இன்ட்ராக்ஷன் உங்களுக்கு வேணுமா இல்ல ரொம்ப பிளசண்டா இருக்கணுமா அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க. நிறைய இப்ப நம்ம சுபாவம் என்ன, எனக்கு வந்து நான் ரொம்ப டாக்கட்டிவ் சார், நான் பேசிக்கிட்டே இருக்கணும், என்னால அமைதியா ஒரு இடத்துல நின்று ஃபைலை மட்டுமே பார்த்துட்டுலாம் வேலை செய்ய முடியாது, நான் நிறைய மக்களோட பேசணும், மக்களோட கலந்துக்கணும், மக்களுடைய குறை நிறைகளை தெரிஞ்சுக்கணும், இல்ல கலகலன்னு நிறைய பீப்புள் இன்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கிற இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னா, இப்ப நீங்க விஏஓ வேலை செய்யலாம், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வேலை செய்யலாம், ரூரல் டெவலப்மெண்ட் வேலை செய்யலாம், இங்கெல்லாம் பீப்புள் இன்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ உங்க நேச்சர் அதுதான் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கும். இப்ப நீங்க ரொம்ப உண்மையிலேயே எனக்கு நீங்க சார் கிராமத்துல சொல்லுவாங்க இவன் பேசுறதுக்கே காசு கேட்பான் அப்படின்னு, அது மாதிரியான நேச்சர் உங்களுக்கு எனக்கு பேசவே வராது, இல்லை எனக்கு பேசவே பிடிக்காது, நான் போனேன்னா நான் உண்டு என் வேலை உண்டு அமைதியா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அப்ப அது மாதிரியான துறைகளை நீங்க சூஸ் பண்ணணும். இப்ப நீங்க சப்போஸ் ட்ரெஷரி எடுக்கிறீங்க அப்படின்னா இட் இஸ் லைக் பேங்க், அங்க வந்து பீப்புளுக்கான வேலையே கிடையாது, அரசு அலுவலகங்களும் அரசு அலுவலர்களும் மட்டும்தான் அங்க வேலை இருக்கும். அப்ப அவங்களுக்கான சம்பள பில்ஸை போடுறது, பணத்தை டிஸ்போஸ் பண்றது அப்படின்னா கிட்டத்தட்ட பேங்க் மாதிரியே இருக்கும், ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வேலையை செய்யற மாதிரியே இருக்கும். ட்ரெஷரியில யாருடைய தொந்தரவும் இருக்காது, கேபினா போட்டு வச்சிருப்பாங்க, ஒரு கேபின் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அந்த கேபின்ல உட்காந்து சைலண்டா வேலையை செஞ்சுட்டு இருக்கிற தெரியாம கிளம்பி போயிட்டே இருக்கலாம், யார்கிட்டையும் பேச வேண்டாம். ஸோ உங்களுடைய நேச்சர் ரொம்ப அமைதியான சுபாவம் அப்படின்னா நீங்க அது மாதிரியான துறைகள் எடுக்க. ஈவன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கூட எடுக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப பிஸியா இருக்கும், பட் ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். அப்ப நீங்க ரொம்ப பெரிய பீப்புள் இன்ட்ராக்ஷன், இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கிற அளவுக்கு பீப்புள் இன்ட்ராக்ஷன் இருக்குமா அப்படின்னா இருக்காது. அந்த இடத்துல ரொம்ப லிமிட்டட் பீப்புள் வருவாங்க, அவங்களுக்கு உண்டான பர்பஸ் மட்டும் தான் நீங்க அங்க சால்வ் பண்ணுவீங்க. உங்ககிட்ட வந்து கிரீவன்ஸ் எல்லாம் ஒன்றும் சொல்ல போறதில்ல, அவன் பதிவு பண்ண வர போறான், பதிவு பண்ணி அனுப்பிச்சுட்டு போக போறீங்க. ஸோ அந்த மாதிரியான துறைகள் நீங்க எடுக்கலாம். அப்போ உங்கள் மனசுக்கு சில துறைகள்லாம் எங்க இருக்குதுன்னே தெரியாது. ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங்னு ஒரு துறை இருக்கு, தமிழ் டெவலப்மெண்ட் ஒரு துறை, இதெல்லாம் எங்க இருக்குதுன்னே தெரியாது. ஃபிஷரிஸ் இருக்கு, இதெல்லாம் பீப்புள் பப்ளிக்கு இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறதே தெரியாது. ஸோ கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, வெரி பாப்புலர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். டிபார்ட்மெண்ட் ரொம்ப பாப்புலர் அப்படின்னா அங்கே ப்ரெஷரும் ரொம்ப பாப்புலராக இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட் ரொம்ப அன்னோன் டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு ஒருத்தருக்கு சொன்னால் கூட உனக்கு புரியாது, அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா அங்கே அந்த அளவுக்கு ப்ரெஷரும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இயல்பிலேயே உங்களுக்கு பேச வருமா, மக்களுடன் கலந்து வேலை செய்யணுமா, இல்லை நீங்கள் ரொம்ப ரிசர்வ் டைப்பா அப்படிங்கிற உங்கள் தன்மையை பொறுத்தும் உங்களுக்கான வேலைகள் என்ன அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்க. இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, உங்களோட எதிர்கால திட்டம் என்ன. நான் குரூப் 4லயே இருக்க போறேன், இந்த குரூப் 4ல இருந்தே அடுத்தடுத்த துறைகளுக்கெல்லாம் போய் நான் ப்ரொமோஷனை வாங்க போறேன் அப்படிங்கிறதா உங்களுக்கு பிளானா, இல்ல ஃபியூச்சர்ல நான் இந்த துறை அப்படிங்கிறது இந்த அரசு பணி எப்படி இருக்குங்கிறத பாக்குறதுக்காக நான் இந்த துறைக்குள்ள வந்தேன், ஆனா என்னுடைய இறுதி இலக்கு இது இல்லை, இதை தாண்டி நான் ஓடிட்டு தான் இருக்க போறேன், அடுத்தடுத்த துறைகளுக்கு நான் போக போறேன் அப்படின்னா நீங்க அப்ப அதுக்கான டிபார்ட்மெண்ட்டை கரெக்டாக சூஸ் பண்ணணும். உங்களுக்கு ப்ரொமோஷன் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா அப்போ எந்த துறையில் எளிமையாக ப்ரொமோஷன் கிடைக்கும், இல்லை கொஞ்சம் லேட்டானா கூட உறுதியாக ப்ரொமோஷன். இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஜேஏ ஒரு 3 வருஷத்துல அசிஸ்டன்ட், அதுல இருந்து ஒரு ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துல டிடி, அதுல இருந்து ஒரு 6-7 வருஷத்துல தாசில்தார் அப்படிங்கிறது, ஒரு குறைஞ்சது 15-18 வருஷத்துக்குள்ள, அதிகபட்சம் ஒரு 15 வருஷத்துல இருந்து 16 வருஷத்துக்குள்ள நீங்க ஜூனியர் அசிஸ்டண்டா சேர்ந்த ஒருத்தங்க தாசில்தாரா வந்துடலாம். அப்ப ஸ்லோவோ அதிகமோ ஆனா நல்ல ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஓகே நான் அதை போயிடுறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நீங்க போங்க. ஆனா ஃபியூச்சர் ஆஸ்பிரேஷன் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கு, நான் அடுத்தடுத்த துறைகளுக்கு போகணும் அப்படின்னா அழுத்தம் மிகுந்த துறைகளை நீங்க செலக்ட் பண்ணக்கூடாது. பர்டிகுலரா ரெவன்யூ, ரூரல் டெவலப்மெண்ட்லாம் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், அப்போ அந்த துறைகள் எடுத்துட்டு நீங்க அங்க போக முடியாது. அப்போ உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன, இதுதான் லாஸ்டா இல்லை நான் வேற ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கா அப்படிங்கிறத நீங்க அதையும் வச்சு முடிவு பண்ணணும். அண்ட் தென் டிரான்ஸ்ஃபர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு பாருங்க. சில போஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான குறிப்பிட்ட மாவட்டத்தில் கிடைக்கல, ஓகே அப்போ நான் இன்னொரு துறை எடுக்கிறேன், இப்போ நான் கமர்ஷியல் டேக்ஸ் எடுக்கிறேன், நீங்கள் ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் எடுக்கிறேன், நான் நாமக்கலுக்கு வரணும் அப்படின்னா ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங்கில் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. பெரும்பாலும் நீங்கள் சென்னையில் இருப்பீங்க, வேற 2-3 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் போஸ்ட் இருக்கு, அப்போ உங்கள் மாவட்டத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இப்போ இதே ஒரு கமர்ஷியல் டேக்ஸ் எடுக்கிறீங்க, சென்னையிலேயே போஸ்டிங் போட்டால் கூட ஒரு 6 மாதம் 1 வருஷத்துல எப்படியாவது எழுதி கொடுத்து உங்கள் குடும்ப சூழ்நிலையெல்லாம் காரணம் காட்டி சொந்த மாவட்டத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த போஸ்ட்டுக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்க ஒரு ஆங்கிள் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னொன்று, ஒர்க் பிளேஸ் ஸ்டெபிலிட்டி அல்லது ஃப்ரீக்வெண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒர்க் பிளேஸ் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட் சொன்னது தான், பிளேஸ் ப்ரிஃபரன்ஸா இல்லை
போஸ்டிங் ப்ரிஃபரன்ஸா அப்படிங்கிறதுல நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சில போஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருக்கும். ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக எவ்ரி 3 இயர்ஸ் ஒன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். சில போஸ்ட் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் மாதிரி இருக்கிற போஸ்ட் எல்லாம் ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் பயங்கரமான ஒரு ப்ரெஷர் இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. ஒர்க் ஸ்டெபிலிட்டி இருக்கணுமா இல்லை ஃப்ரீக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கணுமா அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னும் சில பேர்லாம் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஒரே மாவட்டத்தில் தொடர்ந்து வேலை செய்வதற்கு நிறைய பேர் விருப்பப்படுறதே இல்லை. அவனுக்கு வந்து இப்போ எப்படி 3 வருஷமா இந்த ஒரே டிபார்ட்மெண்ட்ல ஒரே வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம், வேற டிபார்ட்மெண்ட் போகலாம், வேற மாவட்டம் போகலாம், வேற பல்வேறு மாவட்டங்கள் போகலாம். 30 வருஷ சர்வீஸ்ல ஒரு 10-15 மாவட்டத்தில் வேலை செஞ்சா நல்லா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், அந்தந்த மாவட்டத்தை எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள்லாம் இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரே மாவட்டத்தில் வேலை செய்யறதுக்குலாம் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ அது மாதிரி இருக்கிற ஆட்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் சொன்னது கிட்டத்தட்ட ஒரு 5-6 கேட்டகரியில் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இல்லை பிளேஸ் ப்ரிஃபரன்ஸா, உங்களோட ஏஜ் ஃபேக்டர் என்ன, உங்களுக்கு நீங்கள் டாக்கட்டிவா இல்லை ரொம்ப ரிசர்வ்டான டைப்பா, உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன, ஃபியூச்சர் ஆஸ்பிரேஷன் என்ன, ஃபியூச்சர் ஆஸ்பிரேஷனுக்கு ஐடியாவில் இருக்கீங்களா இல்லை ப்ரொமோஷனுக்கு மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிறீங்களா, நீங்கள் மென்னா விமனா, விமன் அப்படின்னா உங்களுக்கு குழந்தைங்க இருக்கா, நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கா, அப்போ நீங்கள் சொந்த மாவட்டத்தில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான சில விஷயங்கள் எடுத்துக்கணும். சேஃபாக இருக்கணும், நியர்பையாக இருந்துட்டு வரணும், போயிட்டு வரணும், கொஞ்சம் லேட் ஆனால் கூட வீட்டுக்கு வரது பாதுகாப்பாக இருக்கணும். நாம் ஏதோ ஒரு மாவட்டத்தில் போயிட்டு நாம் பயந்து பயந்து வேலை செய்ய முடியாது. வீட்டை விட்டு வெளியே போகாத பல பெண்கள் நாளைக்கு செலக்ட் ஆக போறீங்க. அப்போ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது சொந்த மாவட்டம் அல்லது நியர்பை மாவட்டத்தில் ஏதாவது போஸ்ட் எடுக்க முடியுமா, அதை எல்லாமே பாருங்க. அண்ட் தென் ஒர்க் பிளேஸ் ஸ்டெபிலிட்டியா இல்லை ஃப்ரீக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கேட்கக்கூடிய ஒரு ஆளா நீங்க, இதெல்லாம் உங்களுடைய நேச்சர். இதன் அடிப்படையில் நீங்க ஒரு துறையை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த துறை அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டா ரொம்ப சரியா உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதா இதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இதெல்லாம் அடிப்படையாக வச்சு இதில் எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த பாருங்க. அப்போ உங்களுக்கு எது சூட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாளைக்கு இருக்கிற போஸ்ட்டை ரொம்ப பொறுமையாக எடுங்க. சரி, நம்ம இவ்வளோ ஃபேக்டர்ஸ் சொன்னோம்ல, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எங்கே சார் வேலை செய்யும் அப்படின்னா முதல் 2 நாளைக்கு வேலை செய்யும். இந்த கவுன்சிலிங்கிறது நாளைக்கு ஆரம்பிச்சா அது டிசம்பர் கடைசி வரைக்கும் போக போகுது. இப்போ நம்ம இவ்வளோ ஃபேக்டர்ஸையும் யோசிச்சு இது நம்ம ஒரு போஸ்டிங் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாமே எங்கே யூஸ் ஆகும்? முதல் 2 நாள். ஏன்னா முதல் 2 நாள் தான் நீங்க போஸ்டிங் எடுப்பீங்க. 3வது நாள்ல இருந்து போஸ்டிங் தான் உங்களை எடுக்கும். அப்படின்னா அங்க இருக்கிற ஏதாவது ஒரு போஸ்டிங் தான், உங்க சாய்ஸுக்கெல்லாம் அங்க இடமே இருக்காது. முதல் 2 நாள்லயே கிட்டத்தட்ட 5000 போஸ்ட்ல ஒரு 1200 1300 போஸ்ட் முதல் 2 நாள்ல காலி ஆயிடும். அந்த 1200 1300 போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்க எல்லா ஆங்கிலையும் கணக்கு போட்டு வச்சிருக்கிற அந்த ப்ரிஃபரபிள் போஸ்ட் எல்லாமே முதல் 2 நாள்ல போயிடும். 3வது நாள்ல இருந்து எல்லாரும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் விட்டுட்டு சில போஸ்ட் இருக்குல்ல, அந்த போஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு 3வது நாள்ல இருந்து இருக்கும். அப்போ 3வது நாள்ல இருந்து அதான் சொல்லுவோம், முதல் 2 நாள் நீங்க போஸ்ட் எடுப்பீங்க, 3வது நாள்ல இருந்து போஸ்ட் தான் உங்களை செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி செலக்ட் பண்றப்ப அது நமக்கு ஆப்ஷன் இருக்காது. அப்ப இந்த முறை கிடைக்கும் வேலையை எடுக்க வேண்டிய நிலைமை வரும் 3வது நாள் 4வது நாள் கவுன்சிலிங் எல்லாமே. அப்ப உங்களுக்கு அதுல என்ன தோணணும் அப்படின்னா, பொதுவாக நான் அந்த குரூப் 4ல கவுன்சிலிங் போற எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பயணத்தில், இந்த அரசு தேர்வுக்கான இந்த பயணத்தில் நீங்க இது ஒரு பஸ் ஸ்டாப். ஜஸ்ட் இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்று இளைப்பாரி நீங்க போறீங்க. நிச்சயமா உங்களுக்கு வயசு இருக்கு, நீங்க ஒரு பிஇ படிச்சிருக்கீங்க, எம்இ படிச்சிருக்கீங்க, எம்எஸ்சி படிச்சிருக்கீங்க, ஒரு நல்ல டிகிரி படிச்சிருக்கீங்க, நான் குரூப் 4லேயே தான் என் லைஃபை செட்டில் பண்ணணும் அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது. இந்த அரசு தேர்வுக்கான தொடர் ஓட்டத்தில், தொடர் பயணத்தில் நீங்கள் இளைப்பாறுவதற்கு, 2வது உழைத்தால் நிச்சயமா பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள் உள்மனசில் தோன்றுவதற்கு, உங்க உங்க நம்பிக்கை அதிகப்படுத்துறதுக்கு இந்த குரூப் 4 அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு. அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்போ இந்த குரூப் 4லேயே தங்கிடலாமான்னா டெஃபினட்டாக தங்கக்கூடாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் கொடுத்துட்டாங்க, அடுத்த வருஷம் நல்ல டைம் இருக்குது. அடுத்த வருஷம் குரூப் 1 நடக்குது, குரூப் 2 நடக்குது, 2A நடக்குது, குரூப் 4 நடக்குது, எல்லா எக்ஸாமுமே நடக்குது. இந்த எக்ஸாமுக்கு போதுமான அளவுக்கு கால இடைவெளி இருக்குது. அப்போ நீங்கள் தகுதியான நபர் அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது அந்த எக்ஸாம்லாம் எழுதுறதுக்கு எலிஜிபிளான பர்சன் அப்படிங்கிறப்ப ப்ளீஸ் டோன்ட் பி செட்டில் வித் குரூப் 4 எக்ஸாமினேஷன். இது உங்கள் தொடர் ஓட்டத்தில் உழைத்தால் நிச்சயம் உயரலாம், உழைத்தால் நிச்சயம் நல்ல ரிசல்ட் வரும், நம்ம டிஎன்பிஎஸ்சியை பார்த்துடலாம், கவுன்சிலிங் போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்கள் மனதில் ஏற்படுத்துவதற்கு இந்த குரூப் 4 ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கோங்க. ஆனா இந்த குரூப் 4 தான் உங்களோட இறுதி இலக்கு அப்படின்னு நினைச்சு செட்டில் ஆயிடாதீங்க. அப்ப அடுத்தடுத்த தேர்வுகளை படிக்க போறோம் சார், நான் 3வது நாள் கவுன்சிலிங் போனேன், நான் நினைச்ச எதுவுமே இல்லை, பரவாயில்ல, நீங்க படிச்சா கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு கிடைச்சிருச்சுல. 2வது நல்லா படிச்சா மட்டும் தான் முதல் நாள் கவுன்சிலிங்ல போகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுல. அது எல்லாத்தையும் ஒரு பாடமாகவும் படிப்பினையாகவும் எடுத்துக்கொண்டு உங்கள் தேர்வையும் தேர்வுக்கான பயணத்தையும் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்க பட்சத்துல அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய குரூப் 2, குரூப் 1, குரூப் 2A இது எல்லாத்துலயுமே டே 1 கவுன்சிலிங்ல நீங்க போகணும், போஸ்ட் நீங்க எடுக்கணும், போஸ்ட் உங்களை செலக்ட் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு உங்களுக்கான தேர்வுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா மைண்ட் செட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க.
அப்போ இந்த நியூ இயர்ல இருந்து நான் படிக்கணும் சார், நான் படிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னா, எஸ் சிக்ஷால நியூ இயர்ல இருந்து ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த 1 இயர்க்கான குரூப் 1, குரூப் 2, குரூப் 2E அண்ட் குரூப் 4க்கான கம்ப்ளீட் 1 இயர் பேட்ச் அப்படிங்கிறது ஜனவரி 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப தரமாக குவாலிட்டியாக சொன்னதை படித்தா போதும், கண்டிப்பாக சர்வீஸ் வாங்குவீங்க அப்படிங்கிற அளவுக்கான ஒரு தரமான பயிற்சி வேணும் சார். நான் ஏதோ படிச்சுட்டு இருக்கிறேன், எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஒரு கோச்சிங் இருந்துச்சு அப்படின்னா நான் அடிச்சு தூக்கிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எஸ் திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் யூ. நீங்கள் ஜனவரி 1ஆம் தேதி நடக்கிற அந்த நியூ பேட்சுக்கு சம்மந்தமான டீட்டெயில்ஸை கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும்ல, அந்த ஆஃபீஸ் நம்பர் இருக்கும், நீங்கள் சிக்ஷாவோட ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ அதனால நமக்கு என்ன போஸ்டிங் கிடைச்சாலும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல போஸ்டிங்கு இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல போஸ்டிங் எடுங்க. அப்படி எடுக்க முடியலனாலும் வருத்தப்படாதீங்க, நமக்கு இன்னும் இந்த பயணம் நீண்டுகிட்டே இருக்குது, நமக்கு இந்த பயணம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு, அதற்கான வழிமுறைகளும் இருக்கு, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மனசு மட்டும் விட்டுறாதீங்க. ரைட், லாஸ்ட் ஒன், ஆஃப்டர் கவுன்சிலிங் நான் என்ன சார் செய்யணும்? கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. கவுன்சிலிங் முடிச்சோடனே உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, அங்கே கொடுக்கறது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடையாது, உங்களுக்கு அங்கே கொடுக்கறது ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர். உங்களை அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் நீங்கள் இந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு அலாட் பண்ணி உங்களுக்கு கையில் ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. அப்போ நம்மளுடைய நீண்ட நாள் கனவை நம்ம நிறைவேற்றிடலாம். என்ன பண்ணணும்? அப்பாயின்மெண்ட் அலாட்மெண்ட் ஆர்டரை தூக்கி அங்கிருந்து காட்டி ஒரு ஃபோட்டோ, டிஎன்பிஎஸ்சி வாசல்ல டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம்னு இருக்கிற போர்டுக்கு முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ, நமக்கு உடன் வந்த நம்ம நலம் விரும்பிகள் அப்பா அம்மா கணவன் மனைவி பிள்ளைகள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நின்று ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து, நல்ல ஃபோட்டோ எடுத்து வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சிருங்க. நீங்கள் உழைப்பால் உயர்ந்தவர் அப்படிங்கிறத ஊருக்கு சொல்லக்கூடிய ஒரு சான்று அது இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கே ஒரு பெரிய வினையூக்கி, ஒரு கேட்டலிஸ்டாக அது இருக்கும். நீங்கள் அதை பார்க்குறப்பெல்லாம் எஸ் இதை படித்தேன், நான் போயிட்டேன், இன்னும் நல்லா படித்தா அடுத்த நல்ல போஸ்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறது. ஓகே சரி, கடைசியாக நான் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டேன் சார், நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துடலாமா அப்படின்னா, நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் எடுத்திருந்தீங்கன்னா ஓகே வந்துருங்க. நீங்கள் இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க, ஆர்டி எடுத்தீங்க, உங்கள் சொந்த மாவட்டத்தில் போஸ்டிங் எடுத்துட்டீங்க, வந்துருங்க. இப்போ நீங்கள் ஸ்டேட் சீனியாரிட்டியில் இருக்கிற ஒரு போஸ்ட் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா அந்த துறையுடைய தலைமை அலுவலகத்துக்கு போங்க. இப்போ சப்போஸ் கமர்ஷியல் டேக்ஸ் எடுத்திருக்கீங்க, ஹெச்ஆர்என்சி எடுத்திருக்கிறீங்க அப்படின்னா அந்த துறையுடைய தலைமை அலுவலகம் எல்லாமே சென்னையில் தான் இருக்குது. அந்த ஆஃபீஸோட ஹெட் ஆஃபீஸ்க்கு போங்க. அங்கே போய் ஒரு லெட்டர் எழுதுங்க, இந்த மாதிரி இந்த தேர்வில் நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், எனக்கு இந்த குடும்ப சூழ்நிலை இருக்குது, இல்லை எனக்கு திருமணம் ஆயிருக்கு, எனக்கு குழந்தைகள் இருக்கிறாங்க, ஊரில் படிக்கிறாங்க, இல்லை வயதானவர்கள் இருக்கிறாங்க, பெற்றோரை பராமரிக்க வேண்டியது இருக்குது, இல்லை எனக்கே இந்த மாதிரியான மருத்துவ உபாதைகள்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ரீசன் இருக்கோ, ஒரிஜினலோ அல்லது நீங்கள் இதை ஃபேப்ரிகேட் பண்ணுறீங்களோ, அந்த ரீசன் எல்லாமே உங்களுக்கு உண்மையிலேயே எந்த மாவட்டத்தில் பணிபுரிய வேண்டும்னு இருக்கோ, அதற்கு உண்மையிலேயே எந்தெந்த காரணங்கள்லாம் இருக்கோ அந்த காரணத்தை எல்லாம் சொல்லி, அதனால் எனக்கு இந்த மாவட்டத்தில் பணியிடம் ஒதுக்கி தரும் பட்சத்தில் என்னால் சிறப்பாக பணியாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதி உங்கள் ஹெட் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வந்துருங்க. இன்னொரு 1 மாதம் கழிச்சு இந்த கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு ஜனவரியில் இன்டர்னலாக உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு கவுன்சிலிங் நடக்கும். நீங்கள் எடுத்திருக்கிற துறையில் ஒரு 50 பேர் எடுத்திருக்காங்கன்னா அந்த 50 பேரையும் வச்சு இந்த 50 பேரை எந்தெந்த ஊரில் போஸ்டிங் போடலாம் அப்படிங்கிறது இன்டர்னலாக ஒரு கவுன்சிலிங் நடத்தி உங்கள் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. அதுதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இது கொடுத்துருக்கிறது அலாட்மெண்ட்டு, அங்கே கொடுக்கறது ஒரு அப்பாயின்மெண்ட். ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இங்கே நாளைக்கு லெட்டர் வாங்கிட்டாவே உங்களுக்கு அது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான். ஆனால் எந்த ஊரில் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபைனலாக அப்பாயின்ட் பண்ணுறது உங்கள் துறை தான். அது வந்து டிஎன்பிஎஸ்சி அப்பாயின்மெண்ட். டிஎன்பிஎஸ்சி நீங்கள் அரசு பணிக்கு தகுதியானவர், இந்த துறை எடுத்திருக்கிறார் அப்படின்னு எடுத்து கொடுக்கறது டிஎன்பிஎஸ்சி வேலை. அப்படி எடுத்து கொடுத்த நீங்கள் எடுத்த அந்த துறையில் நீங்கள் எந்த ஊரில் வேலை செய்யணும் அப்படின்னு போடுறது உங்கள் துறையின் தலைமை அலுவலகம் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. அதனால் அந்த ஆஃபீஸில் போய் கையோட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு வேலை செய்யும். நாளைக்கு இன்டர்னலாக ஒரு கவுன்சிலிங் நடக்கிறப்ப யாரெல்லாம் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்ட ஊரில் உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கிளியர்? ஸோ இந்த குரூப் 4 கவுன்சிலிங் அப்படிங்கிறது நீங்கள் உழைத்த உழைப்புக்கான வெகுமதி. நாளைக்கு நீங்கள் சிந்திய வேர்வைக்கெல்லாம் பலன் கிடைக்கக்கூடிய நாள். அதனால் சந்தோஷமாக போங்க, ஹாப்பியாக போங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், அந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும், அதில் எதையும் மிஸ் பண்ணாமல் எப்படி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறது இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன், அதையும் ஒரு வாட்டி பார்த்துருங்க. அண்ட் தென் போஸ்டிங் செலக்ட் பண்ணுறப்ப என்னென்ன கிரைட்டீரியாலாம் பேஸ் பண்ணி அந்த போஸ்டிங்கை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ பேசியிருக்கிறோம். இந்த சந்தேகங்கள் அத்தனையுமே களைஞ்சிட்டு அப்போ இதன் அடிப்படையில் உங்களுக்கான ஒரு சிறந்த துறையை தேர்ந்தெடுத்து மகிழ்வுடன் மக்கள் பணியாற்ற உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள்.